2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோ டூர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்டூடியோ டூர் அப்படின்னு சொல்கிறத விட செட்டப் டூர் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு செட்டப் டூரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது இந்த சேனல் 2000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்ப 10,000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே இதை ஃபர்ஸ்ட்டு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் சட்டுன்னு 10,000க்கு போயிடுச்சு. ரைட்டு, 10,000க்கு நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சி அதுக்கு ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு 30,000 40,000க்கு போயிடுச்சு. ஐயா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அவ்வளோதான் வந்துருச்சு. அது 50,000க்கு மொத்தமாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 50,000 வர்றப்போ பார்த்தீங்கன்னா என்னால் 2 வாரத்துக்கு வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த 2 வாரம் கழிச்சு, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 60,000 தொட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் செட்டப் டூர் வீடியோ 60,000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் என்னென்ன செட்டப் வச்சுருக்கேன், இதில் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஒரு செட்டப் டூரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வீடியோ எப்படி எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு செட்டப்பை பார்த்துரும். அடுத்து நான் எங்கே வச்சு எடிட் பண்ணுறேன், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத ரெண்டாவது பார்ப்போம். ஓகேவா, பார்த்துருவோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிற ஒரு பிளேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தெரியலாம், உண்மையிலேயே இது குட்டி தான். பட் நான் கேமராவை, அதாவது ஃபோனை நான் இங்கே ஒரு பொசிஷனில் வச்சேன் அப்படின்னா கரெக்டாக அந்த பிளாக் ஸ்க்ரீனில் வச்சு கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கும். ரைட்டா? ஸோ இங்கே தான் டெய்லி வீடியோ ஷூட்டிங் நடக்கும். ஆமாம், நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு இங்கே தான் நடக்கும். ரைட்டா? ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை நான் வரிசையாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைபாடை சொல்லலாம். ஓகே, இந்த ஒரு ட்ரைபாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்பன்ட்டு தடவை வாங்கின ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே சேர்த்து போயாவோட ஒரு மைக்கும் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா செத்து போச்சு. பட் இது இன்னும் சாகலை, ஆனால் கிட்டத்தட்ட சாக போகிற நிலைமையில தான் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு லிவர் மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதாவது இதோட ஹைட் வந்து மேலே போயிட்டு கீழே வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. அதுக்கு இங்கே தான் இருக்குமே, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிவர் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வந்து கைட்டு லிஃப்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இதுதான் நான் யூஸ் பண்ணுற ட்ரைபாட். இது வந்து டிஜிடெக் உடைய ஒரு ட்ரைபாட்னு நினைக்கிறேன். இதை நான் வாங்குறப்ப இதோட ப்ரைஸ் வந்து 1500க்குள்ளே இருந்துச்சு. ஓகேவா? தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட். ஸோ இந்த ரிங் லைட்டும் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு தடவை வாங்கின ஒரு ரிங் லைட் தான். ரைட்டா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,500 சம்திங் இருக்கும். ஸோ இந்த ரிங் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாபு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 நாபை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் வார்ம் டோன் அப்புறம் கூல் டோன் இந்த ரெண்டுமே செட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு நாபு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு இப்போ லைட்டை போட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆன் பண்ணி ரைட்டா, இப்போ இது ஆன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு வார்மாக வேணும் இல்லாட்டி எந்த அளவுக்கு கூலாக வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது இந்த ரிங் லைட்டுடைய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரைட்டு, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு மேட்ரு, நான் யூஸ் பண்ணுற மைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா JBL உடைய CSM10 அப்படின்ற ஒரு மைக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே USB-C இருக்கும். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டல் பில்டு. நீங்கள் ரீசெண்டாக பார்க்குற ஏகப்பட்ட வீடியோஸ்க்கு வந்து இந்த மைக் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு மைக் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 3,500 சம்திங். ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா இது 6,000 வரைக்கும் ப்ரைஸில் இருக்குது அதிகபட்சம். சில டைமில் 3,500 வருது. நான் வாங்குறப்ப இது எனக்கு கிடச்சிது. ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்கிட்டேன். ரைட்டா? தென் வேறு இந்த வயர் வந்து பார்த்தீங்கன்னா இது மைக்கோட வந்தது கிடையாது. இது ஃப்ளிப்கார்ட்டுடைய ஸ்மார்ட் பை வயர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஃப்ளிப்கார்ட்டில் 49 ரூபாய்க்கு வாங்கின ஒரு வயரு. இது மைக்கோட வந்த வயர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, பிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது இதை ஸோ இந்த ரேட்டில் வாங்குற வயரை நீங்கள் சார்ஜிங்க்கெலாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ வர ஃபோன் எல்லாமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டான சார்ஜிங்கில் வருது. ஸோ இதெல்லாம் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு பிராண்டடாக போங்க. ரைட்டா? தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேப்டாப். இது எதுக்குடா இங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா மைக்கோட கனெக்டில் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதாவது அந்த ஆடியோ வந்து இதில் ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோவுடைய IdeaPad 330 லேப்டாப், இன்டலுடைய i5 8th ஜென்ரேஷன் லேப்டாப் இது. இதில் வந்து MX 150 அப்படின்ற NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, அதாவது டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோடைய ஒரு பெட்டி, அதுக்குள்ள தான் இது இருக்கும். ஸோ பத்திரமா இருக்கும். ரைட்டா? தென் அடுத்தது ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோடாக்ஸோடைய SL100 அப்படின்ற ஒரு லைட்டு.
இந்த லைட்டோட அதாவது லைட்டுன்னு நான் சொல்கிறப்ப இந்த மொத்த செட்டப்பும் நான் சொல்லலை. அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பெட்டி மட்டும் தான் லைட்டு, ரைட்டா? இந்த லைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 சம்திங் வந்துச்சு. உண்மையிலேயே இந்த சேனலுக்கு வாங்கின ரொம்ப ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். தென் கீழே இந்த பாக்ஸ், அதாவது சாஃப்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து இந்த சாஃப்ட் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,500 வரும். இதுவுமே கோடாக்ஸ் தான், ரெண்டும் சேர்ந்து தான் வாங்கினது. அப்புறம் இந்த ஸ்டாண்டு வந்து டிஜிடெக் உடைய ஒரு ஸ்டாண்டு, இதோட ப்ரைஸ் 1,800 சம்திங் வந்துச்சு. தென் பின்னாடி உள்ள அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது. தென் அதில் 2 ஸ்டாண்டு கூட வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு கூட அது தெரியும். அந்த 2 ஸ்டாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ப்ரைஸ் தெரியல இப்போ. தென் கடைசியாக நம்ம பார்த்தோம்னா பின்னாடி இருக்கிற இந்த ஒரு கேமிங் சேர், இது வந்து ரொம்ப ரீசெண்டாக வாங்கின ஒரு கேமிங் சேர். இதுக்கு ஒரு ரிவ்யூ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையும் இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? இது வந்து க்ரீன் சோலுடைய ஒரு ப்ரீமியம் லைனப்பில் இருக்கக்கூடிய ஒரு சேர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,500 வரும். இது வெறும் சேர் மட்டும் சொல்லாமல இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு இதுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன், ரைட்டா? தென் இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணுற செட்டப்புக்கு போய் பார்ப்போம், ஓகேவா? ஸோ அடுத்தது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு எடிட்டிங் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ஒரு செட்டப் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு கம்ப்ளீட் வீடியோ செட்டப்பாகவே இருந்திருக்கும். இந்த ஒரு இடத்துல அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு நான் வீடியோ பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டப் தான் இருந்திருக்கும். ஸோ இதைத்தான் அப்படியே நம்ம வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக செட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுற கேஜெட்டு எல்லா மேட்டரும் இங்கே தான் இருக்குது. இது என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வரிசையாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியுடைய ஒரு 720p மானிட்டர். நல்லா கேட்டுக்கோங்க, 720p மானிட்டர். இது என்னடா ஹெச்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நான் 9th படிக்கும் போது என் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிசி வாங்கினாங்க. அந்த பிசியோட வந்து ஒரு ஹெச்பி மானிட்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியை பற்றி அந்தளவுக்கு தெரியாதனால கம்ப்ளீட்டாக ஒரு ஹெச்பி பிசி அப்படின்ற மாதிரி வந்துச்சு. மானிட்டர்லேருந்து கீபோர்டு, மவுஸ், சிபியூ எல்லாமே ஹெச்பி தான். ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு மானிட்டர் தான் இது. ஒரு 720p மானிட்டர் அப்போ சொன்ன மாதிரி. தென் அப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜெப்ரானிக்ஸோடைய ஒரு ஸ்பீக்கர் 2 சைடுமே உங்களுக்கு இருக்குது. இதோட ரிவ்யூ கூட சேனலில் இருக்குது, பாருங்கள். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே வயரிங்க குப்பையாக கிடக்கும். இது எல்லாமே இந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுற வயர் தான். என்னடா இன்னொரு லேப்டாப் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்னொன்றுலாம் கிடையாது. அங்கே ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ரூமில் வந்து ஆடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோடனே எல்லா ஃபைலையும் மாற்றிட்டு வீடியோ லேப்டாப் கொண்டு வந்து இங்கே வச்சுருவேன். இங்கே இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மானிட்டரில் எனக்கு அவுட்புட் வரும். ஸோ அதே மாதிரி வெளியே இருந்தால் அந்த சேரை கொண்டு வந்து இங்கே நாட்டி வந்துட்டு இங்கே போட்டு அப்படியே உட்காந்து எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுற வேலை எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கே தான் நடக்கும். ஸோ அதான் இங்கே தான் நடக்கும். இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழசு அப்படின்றனால இல்லை HDMI சப்போர்ட் கிடையாது. இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா VGA சப்போர்ட் கிடையாது. ஸோ இதுக்காக HDMI to VGA வந்து இந்த மானிட்டரில் மாட்டி வச்சு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னடா 720p ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேப்டாப்புமே பார்த்தீங்கன்னா 720p டிஸ்பிளே உள்ள லேப்டாப் தான். ஸோ இந்த ஹெச்பி மானிட்டரும் 720p டிஸ்பிளே அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே நல்லா செட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஒன்று வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த டிவி வந்து 1080p டிவி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட அவுட்புட்டுக்கு ஓகே ஆனது 720p. ஆனால் 1080p இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் டைமு கேம் விளாட்றப்போ கூட எல்லாமே லேட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 720p மாற்றியாச்சு. இது எனக்கு உனக்கு பக்காவான ஒரு செட்டப்பாக இருக்குது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் உங்களுக்கு ஒரு ஒய்ஃபை ரவுட்டர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் உடைய ஒரு ரவுட்ரு. ப்ரைஸ் வந்து 2,000 சம்திங் இருந்துச்சு. இதில் வந்து 1 Gbps வரைக்கும் நமக்கு ஸ்பீடு கிடைக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அது மோடம், அதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது லோக்கலில் உள்ள ஒரு கனெக்ஷன் தான், ரைட்டா? தென் அடுத்து எனக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டாக பிடிச்ச ஒரு கேஜெட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அமேசானுடைய எக்கோ, அதாவது அலெக்ஸா ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனப்போ 10,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் 8,000 ரூபா ரேஞ்சில் சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபான்னு வாங்கினேன். ஸோ அதான், அதாவது அமேசான் எக்கோலேயே பார்த்தீங்கன்னா எக்கோ டாட் அப்படின்னு இருக்கும். அது வந்து இதோட குட்டியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக ஒரு ஹேண்ட்பால் சைஸில் இருக்கும், ரைட்டா? எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்பீக்கர் இப்போதைக்கு. அவுட்புட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஒரு ரிவ்யூ வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் போடுறேன், ஓகேவா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி மொபைல் ஸ்டாண்டு. இதை தவிர்த்து வேறு ஒன்றும் அதில் சொல்கிறதுக்கு இல்லை. தென் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு பழைய ஹெச்பி கீபோர்டு இருக்குது. அதை நம்ம வந்து சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிசி அதோட வந்தது தான். இது வந்து ஹெச்பி மவுஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஜெப்ரானிக்ஸோட மவுஸ். இந்த ஹெச்பி மவுஸில் நடுவில் கொஞ்சம் இஷ்யூ வந்துச்சு. ஸோ அதனால் வேறு மவுஸ் மாற்றிட்டேன். தென் அடுத்து அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா இது எம்ஐயுடைய ஒரு 20,000 mAh பவர் பேங்க்கு. இதில் உள்ள டஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நான் ரொம்பலாம் யூஸ் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ என்னடா இவ்வளோ டஸ்ட்டாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி செட்டப் டூர்லலாம் நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீனாக வச்சு பக்காவாக இருக்குது. அதிலே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டஸ்ட் அப்படின்றது இருக்க தான் செய்யும். என்னைக்காவது ஒரு நாள் தான் க்ளீன் பண்ண முடியும்.
ஸோ நான் அந்த நேச்சுரலான ஒரு ஒர்க் ஃப்ளோவை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணது தான் இது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி என்னோடய சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ எப்படி நம்ம எடுத்துக்கோங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டோடைய 131 TWS இதோட ஒரு ரிவ்யூவும் சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தென் அடுத்து இது ஒரு உடஞ்சி போன ஸ்டாண்டு. ஆமாம், உடஞ்சி போனது தான் ஏங்க இருக்குது எனக்கும் தெரியல. தென் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரைபாடு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலெக்ஸா ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே நான் மாட்டி வச்சுக்கலாம். அது கீழே நான் மாட்டி வச்சுட்டு இதை நான் வேறு இடத்துக்கு கொண்டு போய் வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாண்டை வச்சுக்கலாம். அப்படி தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை. தென் அடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு டைரி. இந்த டைரியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கண்டென்ட் எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். நான் பேசணும்னு நினைக்கிற கண்டென்ட் எல்லாமே வீடியோ பேசுகிறப்ப இதில் ஒரு பிட்டு மாதிரி ஓரத்தில் எழுதி வச்சுப்பேன். அப்பப்போ பார்த்து பேசிப்பேன். ரைட்டா? தென் அடுத்து இது என்னோட ஒரு கண்ட்ரோலர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்ட்ரோலர், ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை டைம்லலாம் ஃபுல்லாக கேம் தான் விளாண்டுட்டுருவேன். அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச்சு. இந்த பவுச்சுக்குள்ளே ஒரு ஹார்ட் ட்ரைவ் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி அடாப்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. தென் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு செட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து ரெடி ஆகுது. இவ்வளோ தான் என்கிட்ட இருக்க பொருள். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? தென் ஃபைனலாக நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கேஜெட் என்னென்னா என்னுடைய ஒரு ஃபோன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ், எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. பட் நான் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஒரு மொபைல் தான். அதில் தான் 2 வருஷமாக மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். மொபைல்ஸ் மாறி இருக்கே தவிர ஆனால் மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், அது மாறலை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெட்மியோடைய Note 8 Proவில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Asus ROG 3 அதில் தான் கடைசி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுனால நான் கேமராக்கு இப்போ வரைக்கும் அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கல. பட் ஃப்யூச்சரில் மாறலாம். ரைட்டா? ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற கம்ப்ளீட்டான செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is RV from RV Tech Tamil signing off.